ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினியோரே, உங்களுக்கு அன்பு கலந்த வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்று நாம் மரியன்னையினுடைய மாசற்ற இதய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். நேற்றைய நாளிலே இயேசுவின் தூய்மை மிகு இதய பெருவிழாவை கொண்டாடினோம். இன்றைக்கு மரியன்னையினுடைய மாசற்ற இதய பெருவிழாவை கொண்டாடுகிறோம் என்றால், இரண்டு இதயங்களுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருந்தன போலவே இரண்டு இதயங்களுமே ஒன்றிணைந்து செயல்பட்டன. அன்பார்ந்தவர்களே, அன்னை தெரசா, கொல்கத்தா நகர் புனித தெரசா இந்த வார்த்தைகளை சொல்வார். மரியன்னையே, உம்முடைய இதயத்தை எனக்கு தாரும் என்று. ஏன் அவர் இந்த வார்த்தைகளை சொன்னார் என்று சொன்னால், மரியன்னையினுடைய இதயம் எப்போதுமே தூய்மையாக இருந்தது. அதுபோலவே மரியன்னையினுடைய இதயம் எல்லாருக்கும் இறங்கக்கூடிய ஒரு இதயமாக இருந்தது. அதனால் தான் அன்னை தெரசா இந்த வார்த்தைகளை சொல்லி கேட்டார். அன்பார்ந்தவர்களே, நாம் மரியன்னையினுடைய மாசற்ற இதய பெருவிழாவை கொண்டாடுகிறோம் என்றால், இந்த இதயம் எப்படிப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுனுடைய இதயம் மனிதர்கள் மீது கொண்ட அன்பினால் பற்றி எறிந்தது என்று சொன்னால், மரியன்னையினுடைய இதயம் என்ன செய்தது என்று சொன்னால், கடவுளுடைய இந்த அன்புக்கு பதில் தந்தது, கடவுளை அன்பு செய்தது. ஆகவே இந்த இதயத்தை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது மூன்று முதன்மையான கருத்துக்களை நம்முடைய மனதிலே கொள்ளலாம். முதன்மையாக, மரியன்னையினுடைய இதயம் எப்போதுமே கடவுளுடைய வார்த்தையை, கடவுளுடைய திட்டத்தை தியானிக்கக்கூடிய ஒரு இதயமாக இருந்தது. லூக்கா நற்செய்தியிலே 2வது அதிகாரம் 19வது இறை வார்த்தையிலும், அதே அதிகாரத்திலே 51வது இறை வார்த்தையில் நாம் இவ்வாறு படிக்கிறோம். மரியா நிகழ்ந்தவற்றையெல்லாம் தன்னுடைய உள்ளத்திலிருந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம் என்று சொன்னார். மரியன்னை எப்போதுமே கடவுளுடைய வார்த்தையும் சரி, அவருடைய திட்டத்தையும் சரி ஆழ்ந்து தியானித்துக் கொண்டே இருந்தார். பல நிகழ்வுகள் அவருக்கு புரியாமல் போனாலும் கூட கடவுளுடைய திட்டத்தையும் கடவுளுடைய வார்த்தையும் அவர் தியானித்து கடவுளை போன்று தூயவராக அவர் மாறுவதற்கு முயற்சி செய்தார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இரண்டாவதாக, மரியன்னையினுடைய இதயம் நம்புகிற ஒரு இதயமாக இருந்தது. லூக்கா நற்செய்தியிலே 1வது அதிகாரம் 45வது இறை வார்த்தையிலே படிக்கிறோம். மரியன்னை எலிசபெத்தினுடைய வீட்டுக்கு போகிறார். எலிசபெத்து மரியன்னையை வாழ்த்துகிறார். அதன் பிறகு எலிசபெத்து மரியன்னையை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகள் 1வது அதிகாரம் 45வது வார்த்தையில் இடம்பெறுகிறது. என்ன வார்த்தைகள் என்று சொன்னார்? கடவுள் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று எலிசபெத்து வாழ்த்துவார். கடவுளுடைய திட்டத்தையும் கடவுளுடைய வார்த்தைகளையும் மரியன்னை ஆழமாக நம்பினார். அதனால் தான் அவர் எல்லா சீடர்களும் இயேசுவை விட்டு ஓடிப்போனாலும் கூட இறுதி வரை மன உறுதியோடு இருந்தார். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே சொல்கிறார். மத்தேயு நற்செய்தி 24வது அதிகாரம் 13வது வார்த்தையை நாம் படிக்கிறோம். இறுதி வரை மன உறுதியோடு இருப்பவரை மீட்கப்படுவார். எல்லா சீடர்களும் ஓடிப்போனாலும் கூட மரியன்னை இறுதி வரை மன உறுதியோடு இருந்தார் என்று சொன்னார். அவர்தான் இயேசுனுடைய முதன்மையான சீடராக இருந்தார் என்று சொல்லலாம். ஆகவே கடவுளை அவர் முழுமையாக நம்பினார், மன உறுதியோடு இருந்தார். மன உறுதியோடு இருந்த இதயம் என்று சொல்லலாம். மூன்றாவதாக, மரியன்னையினுடைய இதயம் எல்லார் மீதும் இறங்கக்கூடிய இதயமாக இருந்தது. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 39வது இறை வார்த்தையிலே படிக்கிறோம். வானதூதர் எலிசபெத்தினுடைய செய்தியை சொன்ன பொழுது மரியா என்ன செய்கிறார்? அவர் விரைந்து சென்றார் எலிசபெத்தினுடைய வீட்டிற்கு என்று நாம் படிக்கிறோம். என்றால் அவர் தேவையில் இருந்தார், முதிர்ந்த வயதிலே கருவுற்றிருந்தார். ஆகவே அவருக்கு உதவி செல்வதற்கு அவர் விரைந்து சென்றார். காணாவூர் திருமண நிகழ்வுகளும் சரி, எல்லா மனிதர்களும் அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருந்த பொழுது மரியன்னை திருமண வீட்டில் ஏற்பட்ட பற்றாக்குறையை கண்டார். அவர்கள் மீது இறங்கினார். அந்த செய்தியை இயேசுவிடத்திலே சொன்ன பொழுது அந்த நிகழ்வு சுபமான ஒரு நிகழ்வாக மாறினது என்று சொன்னால், மரியன்னையினுடைய இரக்கம்தான் அங்கே வெற்றி கொண்டது என்று நாம் சொல்லலாம். இவ்வாறு தியானிக்கக்கூடிய, நம்பக்கூடிய, எல்லார் மீதும் இறங்கக்கூடிய இதயத்தினைத்தான் மரியன்னை கொண்டிருந்தார் என்றால்,
இத்தகைய தியானிக்கக்கூடிய இதயத்தை, நம்புகிற இதயத்தை, இரக்கமுக்கு இதயத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, 1917 ஆண்டு மரியன்னை பாத்மா நகரிலே காட்சி கொடுக்கிற பொழுது மீண்டும் மீண்டுமாக இந்த வார்த்தைகளை சொன்னார். நீங்கள் இறைவேண்டல் செய்யுங்கள், மனம் மாறுங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய மாசற்ற இதயம் வெற்றி கொள்ளும் என்று சொன்னார். இந்த வெற்றி என்பது உலகப்போக்கிலான வெற்றி அல்ல, மாறாக கடவுளுடைய அருள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை வெற்றி கொள்ளும் என்பதாகத்தான் மரியன்னை சொன்னார் என்று சொன்னால், மரியன்னையினுடைய இதயத்தின் மீது நாம் மிகுந்த அன்பு கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய நாள் விழா நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே மரியன்னையை போன்று நாம் மாசற்ற இதயத்தை கொண்டவர்களாய் கடவுளுடைய வார்த்தையை தியானிப்போம், கடவுளுடைய வார்த்தையை நம்பி செயல்படுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக மரியன்னையை போன்று நாம் எல்லார் மீதும் இரக்கம் கொண்டு வாழ்வோம். அதற்கான ஆற்றலை கடவுளிடத்திலே கேட்போம். ஆமாம்.